ஹாய், திஸ் இஸ் கமலி ஃப்ரம் சினிமா ஃபேக்ட்ரி என்டர்டைன்மெண்ட். ஹேமா கமிட்டி ரிலீஸ் பண்ண ஒரு சில அலிகேஷனுக்கு அப்புறம் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஹீரோயின் நிறைய பேர் அவங்களுக்கு நடந்த செக்ஸுவல் அசால்ட்டை பற்றி ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. விமன் மட்டும் இல்லாமல் ஒரு பையன் டைரக்டர் ரஞ்சித் தன்னை செக்ஸுவல் அசால்ட் பண்ணதா கேஸும் ஃபைல் பண்ணியிருக்காரு. இதுக்கிடையில அதிர்ச்சியான விஷயமும் ஒன்று வந்தது. நம்ம எல்லாருக்குமே ஆக்டர் நிவின் பாலி அவரை தெரியும். பிரேம மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவருக்கு இருந்த ஃபேன் பேஸ் ரொம்பவே அதிகமாயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் மேலேயும் ஒரு கேஸ் ஃபைல் ஆகியிருக்கு. ஆமாங்க, ஒரு பொண்ணு 2023ல ஒர்க்காக துபாய் போனதாகவும் ஸ்ரேயா அப்படின்றவங்க நிவின் பாலியா அவங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்ததாகவும் சினிமாவில் சான்ஸ் வாங்கி தரேன் சொல்லி நிவின் பாலி அவங்க கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதாகவும் அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. என் மேலே இந்த மாதிரி பொய்யான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் இது உண்மையும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு பின்னாடி தப்பான இன்டென்ஷன் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்கள சட்ட ரீதியாக நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது, இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததும் கிடையாது.